தொடர்ந்து இன்னைய வரைக்கும் எத்தனையோ பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறாங்க, போராடிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் மற்ற சமுதாயத்தை சார்ந்த இப்ப தேவேந்திர குல வேளாளர்களுக்காண்டி உள் ஒதுக்கீடு கேட்கிறாங்க, மீன் பட்டியலிட தொட்டு வெளியேறதுக்கு கேட்கிறாங்க. அதே இதுல அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கேட்டு போராடுறாங்க அவங்க தலைவர்கள் எல்லாம். பறையர்களுக்காண்டி நீங்க வாய்ப்பு இருக்க மாட்டேங்கிறீங்க. 3% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டி நீங்க எதிர்த்து நின்னீங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்க அதை கைவிட்டுட்டீங்கல்ல. நீங்க எதை முழுமையா எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க? முதல்ல யார் அவர் தான் ஒட்டுமொத்த பட்டியலினத்திற்கும் தலைவர்னு யாரெல்லாம் சொல்லியிருக்கிறா? இப்போ 2 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 கோடி பேர் மக்களும் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் தலைவர்னு சொல்றாங்களா? எல்லா மக்களுமே அப்படி சொல்லிட மாட்டாங்க. அதாவது எல்லா மக்களுமே அப்ப அந்த வாரம் நம்ம சொல்ல முடியாது, எல்லாருக்கும் நான் தான் தலைவர்னு இவரு சொல்லிக்கிட முடியாதுல்ல. இன்றைக்கும் ஒரு சட்டமன்றத்திலையும் சரி அல்லது பாராளுமன்றத்திலும் சரி குரல் கொடுப்பது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது என்பது திருமாவளவன் அவர்களாகத்தானே இருக்கிறாங்க. நீங்க எப்படி அதை மறுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையா? சட்டமன்றத்துல குரல் கொடுக்கணும் உங்க கட்சிக்காரங்க மட்டும் இருக்கிறாங்க, அதனால நீங்க குரல் கொடுக்க விடுறீங்க, எங்களை தான் யாரையும் வளர விட மாட்டேங்கிறீங்க.